நம்ம காரியத்தையும் கர்த்தர் பார்ப்பார். பேதுரு படகு கொடுத்தது மீன் நிரப்பப்படுவதற்கல்ல, இயேசு கேட்டாரேன்னு கொடுத்தான். அடுத்து என்ன செய்ய போறாருலாம், எந்த ஆண்டவர் நான் படகை தந்தா எனக்கு என்ன, ஒண்ணுமே இல்லை. இயேசு அந்த படகை வாங்கினது அந்த படகை பிளஸ் பண்றதுக்கு அல்ல, அவருக்கு உட்காந்து ப்ரீச் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். போட்டு கொஞ்சம் தள்ளி கொண்டு போ. அவர் பேசி முடிச்சிட்டார். பேசி முடிக்கிறது வர பேதுரு கூட வேற என்ன, அப்படியே அவர் இறங்கி போயிருக்கலாம் பேதுருக்கு. ஏன்னா பேதுரு பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, அவன் இயேசுவும் இன்னும் சரியா தெரியல. சரி பேதுரு தேங்க்யூ காட் பிளஸ் யூ அப்படி சொல்லிட்டு இயேசு போயிருந்தாருன்னா பேதுரு கவலைப்பட்டிருக்கவே மாட்டார். ஆனா ஆண்டவர் சொன்னா நீ ஆழத்துக்கு போ. இதுதான் ஆண்டவர். ஒரு அன்பின் பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. இதுதான் ஆண்டவர். நீ ஆழத்துக்கு போ. ஆழத்துக்கு போனா அங்கதான் ஆண்டவர் பிளஸ் பண்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக தேவைகளோடு பாரத்தோடு நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இருக்க முடியல ஆனாலும் உட்கார்ந்து இருக்கிறீங்க. கீழே அப்படிதான் அவ்வளவு நெருக்கத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆன்லைன் மூலமாகவும் அநேகர் இணைந்து இருக்கிறீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். நம்ம எல்லாம் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் ஒரு விரித்த செட்டை கீழே இருக்கிறோம். அந்த செட்டையின் கீழே ஆரோக்கியம் உண்டு. இயேசுவின் நாமத்திலே இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவருடைய நாமத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள்.